யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தினரின் வசமுள்ள காணிகளில் மீள குடியேற்றப்பட வேண்டியவர்கள் குறித்து யாழ் மாவட்ட செயலகத்தினால் வழங்கப்பட்ட தரவுகளுக்கும் படையினரால் வழங்கப்பட்ட தரவுகளுக்கும் இடையே வேறுபாடுகள் காணப்படுவதாலேயே இன்றைய கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக யாழ் அரசு அதிபர் என் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ளவர்களை மீள்குடியேற்றுவது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன கெட்டியாராச்சி தலைமையில் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற உயர்மட்ட அதிகாரிகளின் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இன்றைய கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், யாழ் அரசு அதிபர், முப்படைகளின் யாழ் கட்டளை தளபதிகள் மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சு உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஒன்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அவர்களுடைய தலைமையில் இங்கே நடைபெற்றது. இதற்கு இராணுவ தளபதி மற்றும் கடற்படை தளபதி மற்றும் விமானப்படை தளபதி ஆகியோரும் யாழ்ப்பாண மாவட்ட முப்படைகளினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்துடைய தளபதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதைவிட அது மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலர்களும் கலந்து கொண்டார்கள். இது மிக முக்கியமாக அண்மையிலே அதிமேத ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைவாக அந்த புள்ளி விவரங்களை எடுப்பதற்கும் அந்த இடம்பெயர்ந்தவர்கள் தொடர்பான புள்ளி விவரங்களையும் மற்றும் அந்த இடம்பெயர்ந்த முகாம்களில் இருக்கிறவர்கள் தொடர்பான விவரங்களையும் எடுப்பதற்கான கூட்டமாக அமைந்தது. இதில் நாங்கள் எங்களுடைய மாவட்டத்திலே ஒவ்வொரு பிரிவு ரீதியாகவும் இல்லை அந்த இந்த இடம்பெயர்ந்தவருடைய விவரங்களை நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி முகாம்களில் இருந்தவர்கள் தொடர்பாகவும் விவரங்களை வழங்கியிருக்கிறோம். இது தொடர்பாக மேலும் ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவிலும் ஒரு குழுக்களை நியமித்து அந்த மிக துல்லியமான அந்த தரவுகளை எடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை எடுத்த பின்னர் அதிமேத ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட இருக்கின்றது. இன்று இது மிக முக்கியமாக இந்த தரவுகளை மையப்படுத்தியதான் இருந்தது. இடம்பெயர்ந்த முகாமில் இருக்கின்ற அவருடைய காணிகள் எங்கே இருக்கின்ற அந்த விவரங்களும் மற்றும் ஏற்கனவே இந்த விடுவிக்கப்படாத தெளிப்படை பிரதேச செயலர் பிரிவில் இருக்கிற அதி உச்ச பாதுகாப்பு பிரிவுக்குள்ள இருக்கிற காணிகளுடைய அந்த மக்கள் குடும்பங்கள் இருக்கிற அந்த விவரங்களும் தான் இதில் ஆராயப்பட்டது. ஒரு அந்த சில நாங்கள் கொடுத்த புள்ளி விவரங்களுக்கு இடையிலும் இராணுவம் கொடுத்த புள்ளி விவரங்களும் வேறுபாடு இருப்பதாக சொல்லப்பட்டதை அடுத்து தான் அதிமேத ஜனாதிபதி அவர்களால் இப்படி இதை ஒரு கலந்துரையாடல் ஒன்று வைத்து உடனடியாக அந்த விவரங்களையும் எடுக்க சொல்லி இன்றும் அதை இனியும் பிரதேச செயலர் பிரிவுகளிலும் ஒரு பிரதேச செயலர் பிரிவுகளிலும் ரெண்டு பகுதியும் சேர்ந்து சரி அந்த புள்ளி விவரங்களை சரியாக எடுத்து அவர்களை எந்தெந்த பிரதேசம் அந்த விவரங்கள் எடுக்கப்பட்டதன் பின்னர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் அதிமேத ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும்.